2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். விஜய் பேக்கை திறந்ததும் அதிர்ச்சி. பளபளக்கும் பாட்டிலில் ஃபாரின் சரக்கு. சென்னை ஏர்போர்ட்டில் அப்படி என்ன நடந்தது? கரூரில் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் பலியான சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இது தொடர்பாக நீதிபதிகள் மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை நடக்கிறது. ஏற்கனவே 2 முறை சிபிஐ முன் விஜய் ஆஜரானார். இந்த நிலையில்தான் 3வது முறை விசாரணைக்கு ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியது. அதன்படி நேற்றே டெல்லி புறப்பட்டு சென்ற விஜய் இன்று சிபிஐ அதிகாரிகள் முன் ஆஜராகிறார். முன்னதாக சென்னையிலிருந்து விஜய் தனி விமானம் மூலம் பறந்தபோது சில கூத்து அங்கே அரங்கேறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது பகல் 3 மணி அளவில் விஜய் சென்னை விமான நிலையம் வந்தார். அவருடன் தாவேக நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார், ஜெகதீஷ் உள்ளிட்ட 7 பேர் வந்தனர். பொதுவாக விஜய் பயணியர் முனையத்துக்குள் வராமல் முக்கிய பிரமுகர் நுழைவு வாயிலில் சோதனைகளை முடித்தே தனி விமானத்தில் செல்கிறார். இந்த நிலையில் நேற்று விமானத்தில் ஏறும் முன் விஜய் மற்றும் அவருடன் வந்தவர்களின் உடைமைகளை பாதுகாப்பு சோதனை பகுதியில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது ஆதவ் அர்ஜுனா எடுத்து வந்த விஜய் ஹேண்ட்பேக்கில் வெளிநாட்டு மதுபாட்டில் ஒன்றும் கத்திரிக்கோளும் இருந்ததை மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் கண்டனர். இதுகுறித்து பாதுகாப்பு அதிகாரிகள் கேட்டதும் தாடி மீசையை வெட்டுவதற்காக கத்திரிக்கோள் வைத்திருக்கிறேன் என விஜய் தெரிவித்துள்ளார். உடனே மதுபாட்டில் எதற்கு என்று பாதுகாப்பு படையினர் கேட்டனர். கொண்டு வந்து விட்டோம், இங்கேயே வேண்டும் என்றாலும் விட்டு செல்கிறோம் என விஜயுடன் வந்தோர் தெரிவித்தனர். இதையடுத்து மது பாட்டிலையும் கத்திரிக்கோளையும் எடுத்துச் செல்ல பாதுகாப்பு படையினர் அனுமதி மறுத்துவிட்டனர். இதன் காரணமாக விஜய் தனி விமானம் 44 நிமிடங்கள் தாமதமாக டெல்லி புறப்பட்டு சென்றது. இன்று காலை 10 மணிக்கு விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரிக்க உள்ளனர். நாளையும் விசாரணை தொடர வாய்ப்புள்ளது என்கிறது சிபிஐ வட்டாரம். நிதியின்றி தள்ளாடும் சீமான், மக்களிடம் நன்கொடை வசூல். தேர்தல் செலவை சமாளிக்க நாம் தமிழர் கட்சி ஏற்பாடு. விரைவில் தமிழக சட்டசபை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ளது. முக்கிய அரசியல் கட்சிகள் தேர்தல் செலவுக்காக தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல தரப்பினரிடத்திலும் வசூல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளன. திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் மக்களுக்கு தற்போதே பரிசு பொருட்களை வாரி வழங்க துவங்கிவிட்டன. தேர்தல் நெருங்க இலவசங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும். அதுபோன்ற பெரிய கட்சிகளின் வேட்பாளர்கள் தாராளமாக செலவு செய்ய தயாராக உள்ளனர். ஆனால் அனைத்து கட்சிகளுக்கும் முன்பாக 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளரை அறிவித்த சீமான் தேர்தல் பணியை முன்னெடுக்க போதிய நிதி இல்லாமல் தள்ளாடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பிலான தேர்தல் செலவுக்காக பொதுமக்களிடம் நிதி திரட்டும் பணியில் அக்கட்சியினர் தீவிரமாக களமிறங்கியுள்ளனர். இதற்காக கட்சியின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கம் வாயிலாக ஒவ்வொரு தொகுதிக்கும் தலா 5 லட்சம் ரூபாய் இலக்கு நிர்ணயித்து நிதி திரட்டுகின்றனர். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் நிதி பெற்று அதற்கு ஆன்லைன் ரசீது வழங்கவும் திட்டமிட்டு களமிறங்கியுள்ளனர். ஆங்காங்கே நடக்கும் கட்சி மாநாடு, பொதுக்கூட்டம் ஆகியவற்றிலும் டிஜிட்டல் பரிவர்த்தனை வாயிலாக நிதி திரட்டுகின்றனர். வசூலாகும் தொகை குறித்த விவரங்களை வெளிப்படையாக அறியவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அக்கட்சி நிர்வாகிகள் கூறினர். தேர்தலுக்காக முக்கிய அரசியல் கட்சிகள் கோடிக்கணக்கில் செலவு செய்யும் நிலையில் சீமானின் நாம் தமிழர் கட்சி மக்களிடமே வசூலில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. போரை நிறுத்தாவிடு, சைக்கிளில் சென்றுதான் ஓட்டு கேட்கணும், சீமான் எச்சரிக்கை. ஈரான் அமெரிக்கா மோதல் உலக நாடுகளிடையே பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் இந்தியா, ரஷ்யா, சீனா உட்பட பிற நாடுகள் தலையிட்டு போரை நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சீமான் வலியுறுத்தியுள்ளார். இல்லை என்றால் கோவிட் காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடி வந்துவிடும் என்று அவர் எச்சரித்துள்ளார். நாங்களே கேட்குறோம். ஏன்னா இப்போ எரிபொருள் தட்டுப்பாடு இருக்குது, எரிகாற்று உருளைக்கு தட்டுப்பாடு இருக்குது. அப்போ அதில் பள்ளி, கல்லூரி எல்லாம் விடுமுறை விட வேண்டியிருக்கு. தங்கி படிக்கிற மாணவர்களுக்கு உணவு கொடுக்க முடியல. பெரும் உணவு நிறுவனங்கள்லாம் மூடுறாங்க. இந்த மாதிரி சூழல்ல எங்களுக்கு எரிபொருள் இல்லைன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்றது ரொம்ப கடினம். உங்களுக்கு தெரியும். அப்போ மிதிவண்டியில தான் நாங்கள் போய் சைக்கிளில் தான் போய் வாக்கு கேட்கணும். அப்போ எல்லாமே அதை வச்சு தான் இயங்க வேண்டியது இருக்கு. அப்படின்னா நீங்கள் இந்த ஒன்று தலையிட்டு பல்லாதிக்க பெரு இந்திய துணைக்கண்டம், ரஷ்யா, சீனா போன்ற பெருநாடுகள்லாம் போய் தலையிட்டு இந்த போரை நிறுத்தி ஒரு அமைதியான சூழலுக்கு கொண்டு வரணும். இல்லைன்னா மறுபடி கொரோனா நேரத்தில் வந்த ஒரு நெருக்கடி எல்லா நாடுகளுக்கும் வந்துடும். பெட்ரோல் டீசல் என்ன விண்ணூர்தியும் பறக்காது, பேருந்தும் ஓடாது, யாரும் வீட்டில்
இதாக இருக்கணும், இல்லை சைக்கிள் ஓட்டிட்டு தான் தெரியணும். அப்புறம் அந்த சரியான சூழல் வர்ற வரைக்கும் கொஞ்சம் காத்திருந்து பண்ணணும், இல்லை ரொம்ப நெருக்கடி ஆயிரும், ரொம்ப கஷ்டமாயிரும். தேர்தலில் போட்டி, வைகோ திடீர் முடிவு. மதிமுக போட்டியிடும் தொகுதி எவை? தமிழக தேர்தல் கள நிலவரம், மதிமுக போட்டியிடும் தொகுதிகள் குறித்து தூத்துக்குடியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விளக்கம் அளித்தார். தமிழகத்தில் பல ஆண்டுகளாகவே பாலியல் வன்கொடுமை, கொலை நடக்கிறது. இதுபோன்ற செயலில் ஈடுபடும் குற்றவாளிகள் ஆயுள் முழுதும் சிறையில் இருக்கும் வகையில் புதிய சட்டங்களை அரசு கொண்டு வர வேண்டும். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் +2 மாணவி கொலையை அரசியலாக்கி திமுக மீது பழி சுமத்த சிலர் நினைக்கின்றனர். யார் யாருடன் கூட்டணி சேர்ந்தாலும் சரி, புதிதாக உருவான கட்சி என்டிஏ கூட்டணிக்கு சென்றாலும் சரி, வரும் தேர்தலில் திமுக கூட்டணிதான் வெற்றி பெறும். வரும் சட்டசபை தேர்தலில் நான் போட்டியிடப் போவது இல்லை. தேர்தலில் போட்டியிடும் எண்ணம் 1% கூட எனக்கு கிடையாது. இதை ஏற்கனவே கூறிவிட்டேன். சட்டசபை தேர்தலில் மதிமுக போட்டியிடும் தொகுதிகள் எவை என்பது விரைவில் தெரியவரும். ரஜினியிடம் தனியாக போய் கேட்டால் புதிதாக கட்சி ஆரம்பித்தவர்கள் பற்றி சொல்வார். அவர்களை பற்றி அவர் என்ன சொன்னார் என்பது எனக்கு தெரியும். அதை நான் வெளியே சொல்ல விரும்பவில்லை என்றார். வயசானாலும் சிங்கம் யாம், காட்பாடி எனக்குதான், துரைமுருகன் அடம். வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டசபை தொகுதி எம்எல்ஏ துரைமுருகன். திமுகவில் மிகவும் சீனியரான இவர் அக்கட்சியின் பொதுச் செயலாளராகவும் உள்ளார். தற்போது 87 வயதாகும் இவர் 8வது முறையாக காட்பாடி எம்எல்ஏவாக பதவி வகிக்கிறார். கடந்த தேர்தலின் போதே எனக்கு வயதாகிவிட்டது, இதுவே என் கடைசி தேர்தலாக கூட இருக்கலாம் என தொகுதி மக்களிடம் கரிசனமாக பேசி ஓட்டு சேகரித்தார். ஆனாலும் அதிமுக வேட்பாளருக்கு எதிராக 2000த்திற்கும் குறைவான ஓட்டு வித்தியாசத்தில்தான் வெற்றி பெற முடிந்தது. வயது மூப்பு காரணமாக அடிக்கடி உடல்நிலை பாதிக்கப்படுவதால் வரும் தேர்தலில் அவருக்கு ஓய்வளிக்க கட்சி மேலிடம் விரும்புகிறது. ஆனால் இம்முறையும் காட்பாடியில் தானே போட்டியிடுவேன் என துரைமுருகன் கூறி வருவதாக வேலூர் திமுக நிர்வாகிகள் கூறினர். இதுகுறித்து வேலூர் திமுக மூத்த நிர்வாகிகள் கூறியதாவது: திமுகவின் சீனியர்களுக்கெல்லாம் சீனியர் துரைமுருகன். கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற அதிகாரமிக்க பதவியும் அவரிடம் உள்ளது. என்னதான் வயதானாலும் கட்சி பணியில் அவர் சுணக்கம் காட்டுவதில்லை. வேலூர் லோக்சபா தொகுதியில் மகன் கதிர் ஆனந்தை வெற்றி பெற செய்தாலும் காட்பாடி சட்டசபை தொகுதியை வேறு யாருக்கும் விட்டுக் கொடுக்க அவருக்கு மனமில்லை. துணை முதல்வர் உதயநிதியின் அறிவுறுத்தல்படி இந்த தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் கட்சிக்குள் எழுந்துள்ளது. அதே சமயம் காட்பாடியில் தொடர்ந்து 6 முறையும் மொத்தம் 8 முறையும் வெற்றி பெற்றுள்ள துரைமுருகன் இந்த முறையும் முத்திரை பதிக்க வேண்டும் என எண்ணுகிறார். அதற்காகவே கதிரானந்த் பங்கேற்கும் கூட்டங்களில் எல்லாம் தன்னையும் காட்பாடியையும் எப்போதும் பிரிக்க முடியாது என துரைமுருகன் அடிக்கடி கூறுவதாக அவர் பேசுகிறார். துரைமுருகனுக்கு பதில் அவரின் மருமகளுக்கோ அல்லது அவரது குடும்பத்தைச் சேர்ந்த வேறு ஒருவருக்கோ சீட் தரலாம் என திமுக தலைமைக்கு உதயநிதி தரப்பு பரிந்துரைத்ததாக தகவல் வெளியானது. என்னதான் வயதானாலும் என் தொகுதியை யாருக்கும் விட்டுத்தர முடியாது. இங்கு 8 முறை வென்றவன் 9வது முறையும் வென்று சாதிப்பேன் என துரைமுருகன் உறுதியாக உள்ளார் என அவர்கள் கூறினர். பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததும் மதமாற்ற தடை சட்டம் அமல், போதை கலாச்சாரத்திற்கு முடிவு. பஞ்சாப் மாநிலம் மோகாவில் நடந்த பேரணி பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். பஞ்சாபில் போதை கலாச்சாரம் வேரூன்றியுள்ளது. மாநிலத்தை ஆட்சி செய்த காங்கிரஸ் மற்றும் தற்போது ஆட்சியில் உள்ள ஆம் ஆத்மி கட்சி தலைவர்கள் பஞ்சாப் மக்கள் நலனில் அக்கறை செலுத்தவில்லை. கட்ட பஞ்சாயத்து ஊழல் மலிந்துவிட்டது. இந்து சீக்கியர்களிடையே பிரிவினையை தூண்டிவிட்டு சிலர் குளிர்காய்கின்றனர். மாநிலத்தில் மதமாற்றம் பெரிய அளவில் நடக்கிறது. பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் சிங் என்னதான் செய்கிறார் என்று தெரியவில்லை. அவர் மக்களுக்காக ஆட்சி செய்வதை விடுத்து ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் பின்னாலேயே ஓடிக்கொண்டிருக்கிறார். பஞ்சாப் அரசு பணத்தில் கெஜ்ரிவால் ஊர் ஊராக விமானத்தில் பறக்கிறார். மக்கள் பணம் இப்படித்தான் வீணடிக்கப்படுகிறது. மதமாற்றத்தை எதிர்த்து அதற்கு தலைவணங்க மறுத்து சீக்கிய குரு தேக் பகதூர் உயிர் தியாகம் செய்தார். அப்படிப்பட்ட குருவின் பெரும் தியாகத்தையே தற்போதைய ஆட்சியாளர்களும் இதற்கு முன் ஆண்ட காங்கிரசாரும் மறந்துவிட்டனர். பஞ்சாபில் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் போதை கலாச்சாரம் முடிவுக்கு கொண்டு வரப்படும், ஊழல் ஒழிக்கப்படும், ரவுடிகள் ராஜ்யம் ஒடுக்கப்படும். மதமாற்றத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் மதமாற்ற தடை சட்டம் அமல்படுத்தப்படும். பஞ்சாப் மக்களின் நன்மைக்கு இந்துக்கள் சீக்கியர்களின் ஒற்றுமை மிக மிக அவசியம். மாநில மக்களின் நலன் கருதி பாரதிய ஜனதா அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என அமித்ஷா பேசினார். ஈரான் தலைவர்கள் குறித்து தெரிவித்தால் 100 கோடி ரூபாய் வெகுமதி, அமெரிக்கா அறிவிப்பு.
ஈரானின் உச்ச தலைவராக இருந்த அயதுல்லா அலி கமேனி கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் இறந்தார். அவரது இறப்புக்கு பின் ஈரான் அரசு வலுவிழக்கும் என நம்பப்பட்டது. ஆனால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஈரான் தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகிறது. ஈரானின் புதிய உச்ச தலைவராக கமேனியின் மகன் முஜ்தபா கமேனி நியமிக்கப்பட்டார். தாக்குதலில் அவரும் கால் இழந்து கோமாவில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் ஈரானின் இஸ்லாமிய குடியரசைச் சேர்ந்த அனைத்து முக்கிய தலைவர்களையும் தீர்த்து கட்ட அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. புதிய உச்சத்தலைவர் முஜ்தபா உட்பட 10 முக்கிய தலைவர்களின் பெயர்களை வெளியிட்டு அவர்கள் குறித்து தகவல் தெரிவிப்பவர்களுக்கு வெகுமதி மற்றும் மாற்றிடம் வழங்கப்படும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதுகுறித்து நீதிக்கான வெகுமதி என்ற பெயரில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரானின் உச்சத்தலைவர் முஜ்தபா கமேனி மற்றும் புரட்சிகர இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் உலக அளவில் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கின்றனர். இவர்கள் குறித்த தகவல் அனுப்புங்கள், 100 கோடி ரூபாய் வரை வெகுமதி பெறுங்கள், பாதுகாப்பாக வேறு நாட்டுக்கு இடம்பெயரவும் வழிவகை செய்யப்படும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. பொம்மை தலைவர் விஜய், ரஜினி ரசிகர்கள் விமர்சனம், ஆதவ் பேச்சுக்கு கண்டனம். சென்னையில் திமுக அரசுக்கு எதிராக சமீபத்தில் தாவேக சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலர் ஆதவ் அர்ஜுனா பேசினார். ரஜினி அரசியலுக்கு வரவிருந்த சமயத்தில் திமுக அவரை மிரட்டியது. அதனால் அவர் அரசியலுக்கு வருவதிலிருந்து பின்வாங்கிவிட்டார். இன்று திமுகவினர் நடத்தும் ரெஜியின் சினிமா தயாரிப்பு நிறுவன படத்தில் ரஜினி நடிக்க சென்று விட்டார் என கிண்டல் அடித்தார். ஆதவின் இந்த பேச்சுக்கு ரஜினி ரசிகர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். காக்கா குஞ்சுகளுக்கும் கள்ளச்சீட்டுக்கும் பதில் சொல்லும் நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் தலைவா. வேதனை, வெட்கம், அவமானம். காலம் பேசாது, ஆனால் நிச்சயம் பதில் சொல்லும் என மதுரையில் ரஜினி ரசிகர்கள் போஸ்டர் அடித்து ஒட்டியுள்ளனர். ஆதவ் அர்ஜுனா பேச்சு குறித்து ரஜினி ரசிகர்கள் கூறியதாவது: நடிகர் விஜய் புதிதாக கட்சி துவங்கியவர். கரூர் பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்தபோது உடனே அங்கிருந்து தப்பியோடியவர். இறந்தவர்கள் குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்ல கூட நேரில் செல்லாதவர். அப்படிப்பட்டவரை தலைவராக கொண்டிருக்கும் ஆதவ், எங்கள் தலைவரை விமர்சிக்க எந்த தகுதியும் இல்லை. விஜய் ஒரு பொம்மை தலைவர். எழுதி கொடுத்ததை பார்த்து படிக்கும் அவருக்கு அரசியல் தெரியாது. வரும் தேர்தலில் விஜய்க்கு எதிராக பிரச்சாரம் செய்து அவரை தோற்கடிப்போம் என்றனர். ரஜினி குறித்து ஆதவ் அர்ஜுனா தவறான தகவல்களை வெளியிட்டு திமுகவை விமர்சித்துள்ளார். திமுகவை விமர்சிப்பதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. இனி ரஜினி குறித்து தவறான தகவல்களை வெளியிட்டால் பதிலடி கொடுப்போம் என தென்மண்டல ரஜினி மன்ற முன்னாள் நிர்வாகி பிரான்சிஸ் பாஸ்டின் கூறினார். ஆதவ் அர்ஜுனாவின் இந்த பேச்சால் ஒட்டுமொத்த ரஜினி ரசிகர்களும் தாவேகாவுக்கு எதிராக திரும்பியுள்ளனர். இது தேர்தல் களத்தில் தாவேக வாக்கு சதவீதத்தை பாதிக்குமோ என அக்கட்சியின் மேலிட நிர்வாகிகள் கலக்கமடைந்துள்ளனர். 7 மாவட்ட மீனவர்கள் ஸ்ட்ரைக். கடல் உணவு ஏற்றுமதி பாதிப்பு. விசைப்படகுகளுக்கு வழங்கும் மானிய டீசலை 5000 லிட்டராகவும் ஃபைபர் படகுகளுக்கு 1500 லிட்டராகவும் உயர்த்த வேண்டும். இலங்கை அரசால் கைது செய்யப்படும் மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கை அரசால் சிறைபிடிக்கப்பட்டு அரசுரிமையாக்கப்பட்ட விசைப்படகுகளுக்கு தமிழக அரசு வழங்கும் நிவாரணத் தொகையை 30 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும். மழைக்கால நிவாரணம் 20,000 ரூபாய், தடைக்கால நிவாரணம் 20,000 ரூபாயாக வழங்க வேண்டும் உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று முதல் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, காரைக்கால், மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாகையில் நாளை உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளனர். ஸ்ட்ரைக்கால் 7 மாவட்டங்களிலும் 5000த்திற்கும் மேற்பட்ட விசைப்படகுகள், 20,000த்திற்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கரைகளில் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் கடல் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி தடைபட்டு அந்நிய செலாவணியும் பாதிக்கப்பட்டுள்ளது.